நான் இன்றைக்கி என் பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு ஆப்பிள் செர்லாக் தான் செய்ய போகிறேன். அது பெரிய கஷ்டமான வேலை ஒன்றுமே இல்லை, நல்ல ஹெல்த்தியும் கூட. வாங்க அதை எப்படி செய்து நான்ன்றதை காட்டுறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் செர்லாக் செய்கிறது பெரிய ஒரு விஷயமே இல்லை. முதல்ல அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கொள்ளுங்க, கணக்கை ஊற்றாமல். அதுக்கு நான் ஒரு பாதி ஆப்பிள் அளவுக்கு எடுத்துருக்கிறேன், பாதியை விட கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துருக்கிறேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடு. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி அந்த தண்ணிக்கு போட்டு அவிச்சிடுங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தான் போட்டு அவிக்கிறேன். வேலைக்கு அவிஞ்சிடும், மற்றது நல்லா அவியணுமன்றதுக்காக இந்த மாதிரி போட்டு அவிக்கிறேன். இதை நல்லா அவிஞ்சு நல்லா தண்ணி வற்றி வரும் வரைக்கும் விடுவோம். இப்போ ஆப்பிள் அவிஞ்சு தண்ணி வற்றி வந்துட்டு, இது ஃப்ரூட்ஸ் அரைக்கிற ஒரு மிக்சி. இதைத்தான் நான் இதில் அரைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் மிக்சிலையும் போட்டு அரைக்கலாம். நான் இதில் இவ்வளோத்தையும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு அரைச்சி எடுப்பேன். ஏன்னா பிள்ளை சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் உள்ளுக்கு தொண்டைக்குள்ளே பொறுக்க பார்க்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி எடுப்பேன். இப்போ தான் என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதால் அப்படி எடுக்கிறேன் நான். நீங்கள் உங்களோட பிள்ளைண்ட மாதத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் வீட்டிலேயே செய்த செர்லாக்கை இதோட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். செர்லாக் வீடியோ பார்க்காதாக்கள் கீழே பின் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் 1.5 கரண்டி அளவு செர்லாக் சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா திக்காக இருந்தால் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுங்க. அதனால் நான் ஆப்பிள் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்தேன் நான். அவ்வளவுதான், ஆப்பிள் செர்லாக் ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.